பக்தி வழி நேயர்களுக்கடியேன் கோவிந்த பட்டரின் கொடான கொடி நமஸ்காரம். கல்யாண தடை அது பத்தினதான் பதிவு இது. எங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன், கல்யாணம் அமையவே இல்லை. 25 வயசுல ஜாதகம் எடுக்கலான்னு ஒரு ஜோசியர் சொன்னார். 25 வயசுல ஜாதகம் எடுத்தேன். இப்ப 29 வயசு முடிஞ்சு 30 ஸ்டார்ட் ஆயிடுத்து. இது வரைக்கும் மாப்பிள்ள வரல, பாக்குறாங்க போறாங்க, வரல பாக்குறாங்க போறாங்க, பதில காணும். என் பொண்ணு அவ்வளோ மோசமானவன் கிடையாது, நல்லா இருக்கா, டிகிரி படிச்சிருக்கா, இன்ஜினியரிங் படிச்சிருக்கா, எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். இது அம்மாவுடைய, பெண்ணை பெற்ற அம்மாவுடைய ஆதங்கம், இது ஒரு பக்கம். அடுத்தது பையனை பெற்ற அம்மா அப்பா சொல்றாங்க, நல்ல பையங்க, ஃபாரின்ல இருக்கான், நிறைய சம்பாதிக்கிறான், இந்தியன் மணிப்படி மாசமே 3 லட்சம் 4 லட்சம் சம்பாத்தியம் வரும். எவ்வளவு பணம் என்னங்க புண்ணியம். கல்யாணங்கிறதால 32 வயசாயிடுத்து என் பையனுக்கு. நானும் பார்க்கிறேன் பார்க்கிறேன் பார்க்கிறேன், பார்த்து கொண்டே இருக்கேன், பார்ப்பேன் பார்த்தேன் பார்த்து கொண்டு இருப்பேங்கிற மெத்தட்ல போயாச்சு. இன்னொரு 3 வருஷம் போனா என் பையன் கல்யாணம் வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப இந்த 32 வயசு ஸ்டார்டிங்ல ஏதாவது கல்யாணம் பண்ணி ஆகணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஊர்ல உள்ள அத்தனை பரிகாரமும் பண்ணிட்டேன், கிடைக்கல. எத்தனை பேருடைய புலம்பல் இருக்குது, பையனுக்கு கல்யாணம் ஆல, பொண்ணுக்கு கல்யாணம் ஆல. சரி சரி காதலாவது பண்றா அப்படின்னா அவன் அதுவும் இல்லை. சரி என் பொண்ணுகிட்டயா சொன்னா, ஆபீஸ் காலேஜ் உண்டு வீடு உண்டு, ஆபீஸ் உண்டு வீடு உண்டு, யார்கிட்டையும் பேச மாட்டான். இப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? சரி, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க பொண்ணு வீட்டுல எல்லாம் பண்ணி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயாச்சு. நிச்சயதார்த்தம் இன்னொரு 4 நாள்ல திடீர்னு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து போன் பண்றாங்க, நிச்சயதார்த்தம் நிறுத்துங்கம்மா, பொண்ணு வேண்டாம். அவங்க அம்மாக்கு என்னாச்சு ஏதாச்சு, பொண்ணை கூப்பிடுறாங்க, வாடிங்க, நீ ஏதாவது மாப்பிள்ளைகிட்ட போன் பேச. நான் போன் நம்பரே இல்லம்மா, நான் ஏமா பேசுறேன் மாப்பிள்ளைகிட்ட, எனக்கு தெரியும். ஏதோ ஒரு தெரியாத காரணத்திற்காக அந்த கல்யாணம் நிச்சயதார்த்தத்தோடு நின்று விடுகிறது. அப்புறம் அந்த பையனுக்கும் கல்யாணம் ஆல, இந்த பொண்ணுக்குமே கல்யாணம் ஆல. இந்த மாதிரி எத்தனை வீட்டுல நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? இதுக்கெல்லாமே ஒரு எளிய பரிகார முறையில உங்க பொண்ணோட கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்த போறோம். உங்க பிள்ளையோட கல்யாணத்துல நன்னா நடத்த போறோம். அருமையான சத்திரம், ஊர் மக்கள் எல்லாம் கூற்று சுற்றம் சூழ, உறவினர்கள் சுற்றம் சூழ, நண்பர்கள் சுற்றம் சூழ, அருமையா ஒரு கல்யாணம் நடக்க போறது உங்க வீட்டுல. இந்த பரிகாரத்தை செய்யுங்க, நல்லா நடக்கும். என்ன பரிகாரம்? அம்மன் கோவில் இருக்கிறதா? உங்க வீட்டுக்கிட்ட அம்மன் கோயில் இருக்கும், இல்ல உங்களுக்கு பிடிச்ச அம்மன் கோயில் இருக்கும், இல்ல அம்மனே உங்க வீட்டு குலதெய்வமாக இருக்கும். அம்மன் கோவில்ல 5 வாரம் வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்து வர உங்களது பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ சீக்கிரமாக கல்யாணம் ஆகும். உங்கள் வீட்டிலே கெட்டி மேளம் ஒலிக்கும். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை 5 வாரம் வெள்ளிக்கிழமை அம்மனுடைய அபிஷேகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அம்மனுக்கு அலங்காரத்துக்கு புடவை வாங்கி கொடுங்க. அடுத்தது பொங்கல் வைக்கணும். இதுக்கெல்லாம் யார் உதவி செய்யணும்னா, உங்கள் வீட்டிலே கல்யாணம் ஆகாத பெண்ணோ, கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய பையனோ அவர்களை கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் கைகளாலே அபிஷேகத்துக்கு வேணுங்கிற பொருள்களை எல்லாம் ஐயருடைய கைகளில் கொடுக்க சொல்லணும். அங்க இருக்காங்கல்ல குருக்கள், ஐயர், அவங்களுடைய கையில கொடுக்க சொல்லணும். அதுக்கு அடுத்தது புடவை என்கிற வஸ்திரத்தை ஒரு தாம்பாளத்துல வச்சு வெத்தலை பாக்கு பழம் 501 ரூபா பணம் வச்சு அந்த ஐயர்கிட்ட கொடுக்கணும். 5 வாரம் கண்டினியூஸா செய்ய உங்களது பெண்ணுக்கோ உங்களது மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம் நிச்சயமாக நடக்கும், நல்ல பொண்ணாக வரும். ஒருவேளை பொண்ணு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணுக்கு
கல்யாணம் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தடைபட்டுதான் அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் பொங்க பானை வைக்கிறீங்கல்ல, அந்த பொங்க பானை வைக்கக்கூடிய செங்கலுக்கு மஞ்ச பூசி அந்த பொண்ணு தான் பண்ணணும். மஞ்ச பூசி குங்குமம் வச்சு கல்லடிக்கு பானையை வச்சு அடியில நெருப்பு மூட்டி அந்த பொங்கலை செய்யற வரைக்கும் அந்த பொண்ணு பண்ணணும். அதே மாதிரிதான் இந்த ஆணும் செய்ய வேண்டும். எங்க பையெல்லாம் சமைக்கலாம் மாட்டாங்க, ஒன்னும் தெரியாது, சொல்லி கொடுங்க, செய்யட்டும், சொல்லி கொடுங்க, இப்படி பண்ணு, இப்படி செய்ய. நீங்க எதுவும் சொல்லி மட்டும்தான் கொடுக்கணும், அவனே செய்யணும் அதை. சரி, எங்க பையன் ஃபாரின்ல இருக்காங்க, வரவே முடியாது, பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னா வந்து செய்யணும். 32 வயசு 35 வயசு ஆயிடுச்சு, என் பையன் இங்க வரலாம் மாட்டாங்க, அவனுக்கு அதெல்லாம் பிடிக்காது, கல்யாணமே ஆகாது. நம்பிக்கை வச்சு செய்யணும்னு சொல்லியிருக்கேன். கல்யாணம் ஆகணுங்கிற யாரெல்லாம் இதெல்லாம் செய்யறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா கல்யாண தடை விலகி கல்யாணம் ஆகும். உங்க கல்யாணத்துக்கு தானே செய்ய போறீங்க, ஃபாரின் வாங்க, ஒரு 5 வாரம் வாங்க, லீவ் போடுங்க, லீவ் போட்டு இங்க இருங்க, லீவ் எல்லாம் சேமிச்சு வச்சுக்கோங்க, லீவ் போட்டு வாங்க, இங்க பொங்கல் வைங்க, 5 வாரம் பொங்கல் வச்சு 5 வாரம் அம்மனுக்கு அபிஷேகத்துக்கான பொருளை வாங்கி கொடுத்து 5 வாரம் புடவை கொடுத்து வெத்தலை பாக்கு பழம் 500 ரூபா தப்பே கிடையாதுங்க கொடுத்து நீங்க எல்லாம் பண்ணி அந்த அம்மனை குளிர்விச்சிட்டீங்கன்னா உங்க வீட்டுல கல்யாணம் கெட்டி மேளம் டக்கு டக்குன்னு கேட்கும். சரி, அடுத்தது ஒரு பெரிய கேள்விக்குறி. 5 வாரம் சொல்றீங்க, என்னுடைய பொண்ணுக்கு டேட் எப்படி வருவா? பரவாயில்ல, 3 வாரத்தோட நிறுத்திட்டு டேட் வந்துருச்சுன்னா அடுத்தது 4வது வாரம் செய்யுங்க. ஒருவேளை அம்மாவுக்கு வந்துச்சுன்னா பரவாயில்ல, 4 வாரம் விட்டுட்டு அடுத்த வாரத்துல இருந்து செய்யுங்க. 3 வாரம் விட்டுட்டீங்கன்னா அடுத்த செய்யும் போது 4வது வாரம். இது பெண்களுக்கு மட்டும், ஆண்களுக்கு கிடையாது. ஒருவேளை ஆண்களுடைய வீட்டில இவங்க அம்மா டேட் அப்படின்னா அப்பாவை கூட அனுப்பிச்சுடுங்க, இல்ல யாரையாவது அனுப்பிச்சுடுங்க கூட. அப்பா தான் பெஸ்ட். இல்லைன்னா உங்க தங்க யாராவது ஒருத்தரை கூட அனுப்பிச்சுட்டு அந்த பையனை செய்ய சொல்லுங்க. அப்பதான் கல்யாண தடை சீக்கிரம் முடியும். இதெல்லாம் எதுக்கு? கல்யாணம்ங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் ஆயிப்போச்சு. பையனை ஜாதகத்தை வச்சுக்கிட்டு தேடுறோம் எல்லாரும். எனக்கு பையன் இருக்கு, உனக்கு பையன் இருக்கு, உனக்கு பையன் இருக்கு, நீ பொண்ணு இருந்தா சொல்றியா, நான் பொண்ணு இருந்தா சொல்றியா. இதை விட இன்னொன்னு, இவங்க போய் பொண்ணு பார்த்துட்டு வந்திருப்பாங்க, இவங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த கல்யாணத்தை கலைச்சு அந்த பொண்ணை இவங்க கல்யாணம் பண்ணுவாங்க. அதுவும் நடக்குது. அதெல்லாம் நடக்காம இருக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அம்மன் கோவில்ல 5 வாரம் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு அபிஷேகத்துக்கு என்னென்ன பொருள்கள்லாம் வேணுமோ அந்த பொருள்கள்லாம் வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்துட்டு ஒரு புடவை ஒன்று வாங்கி கொடுங்க, கூட 500 ரூபா தட்சணை கொடுங்க. 5 வாரம் இதை செஞ்சாதான் நடக்கும். அதே மாதிரி அபிஷேக பொருள் வாங்கி கொடுக்கும்போது வாசனை பொடி அப்படிங்கிற இந்த வாசனை பொடி கண்டிப்பா இருக்கணும். அப்ப நீங்க அந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்ய அம்மன் குளிர்ந்து உங்கள் வீட்டிலே கெட்டி மேளம் ஒலிக்க செய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு கல்யாண வரத்தை அருளி உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம் செய்து வைக்க வழிவகுப்பால் அந்த அம்மன். ரைட்டா? அப்ப ஏன் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது? கொஞ்சம் காசாகத்தான் செய்யும். யாருக்கு செய்யறோம்? அம்மனுக்கு செய்யறோம். அம்மனுக்கு 2000 ரூபாய்க்கு அந்த அம்மனுக்கு செஞ்சீங்கன்னா அந்த அம்மன் கல்யாணத்தையும் செய்து கொடுத்து 20,000 ரூபாய் பணத்தையும் கொடுப்பா. எங்கேந்தாவது அந்த பணம் வந்து சேரும். என்னைக்குமே கடவுள் தன் கிட்ட கடனை வைத்துக் கொள்ள மாட்டார். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு செய்யறீங்களோ அவ்வளவு 4 மடங்கு உங்களுக்கு திருப்பி வரும். நம்பிக்கையா செய்யுங்க. உங்க வீட்டுல கெட்டி மேளம் ஒலிக்க வந்தாச்சு நேரம். அம்மனுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, 5 வாரம் முடியறதுக்குள்ளேயே நிச்சயம் ஆயிடும். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனோன்னு தம்பதியா போய் ஒரு புடவை வாங்கி கொடுத்து அந்த அம்மனுக்கு சாத்த சொல்லி அழகு பாருங்க. செய்யறீங்களா? செய்யுங்க. சீக்கிரம் போங்க, கெட்டி மேளம் காத்துட்டு இருக்குங்க. உங்க பையனுக்கு கல்யாணம் ஆக போகுது, 32 ஆச்சு வயசு, சீக்கிரம் போங்க, கல்யாணம் ஆயிடும். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்திலே நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.